Okay, let's invite on stage Satyabama Nachiyar. ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம் சத்யபாமா நாச்சியார் அவர்களுக்கு. பொண்ணுங்களை படிக்க வைக்கணுமா அப்படின்னு யோசிக்கிற காலகட்டத்தில் என்னை கோயம்புத்தூருக்கு அனுப்பி வச்சு ஃபுட் சயின்ஸ் நியூட்ரிஷன் படிக்க வச்ச எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட 2 அண்ணன்க நான் ஒவ்வொரு தடவையும் உடஞ்சி போகும்போதெல்லாம் உன்னால் முடியும் அட்வைஸில் கூட என்னை காயப்படுத்தாத அந்த 2 நல்ல ஜீவன்களுக்கும் இந்த அவார்டை நான் டெடிகேட் பண்ணுறேன். நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் நம்ம அம்மா அப்பா காலத்தில் நம்ம பயன்படுத்தின மூலிகை மருத்துவத்தில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும். ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான உலகத்தில் நான் அடுத்த ஜெனரேஷனை வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த ப்ராடக்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வைரமுத்து வரிகள் சொல்கிறாரு, பெண் நகை கேட்கவில்லை மைத்தல் கேட்கின்றாள், வீடு வாசல் கேட்கவில்லை கல்வி கேட்கின்றாள், கொடுத்து பாருங்கள் ஆண்களையும் காப்பாற்றுவாள் என்றார். இங்கே காப்பாற்றிக் கொண்டு இருக்கின்றார். அடுத்ததா ஒரு சிவிலியன் விருது ஒன்று நம்ம கொடுக்க போறோம். அதனுடைய கேட்டகரி என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? ஓகே, அடுத்த கேட்டகரி பியூட்டி அண்ட் வெல்னஸ். இந்த கேட்டகரியில அவார்டை பிரசன்ட் பண்றதுக்காக நம்மளுடைய செல்வம் சார் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த பியூட்டி அண்ட் வெல்னஸ் இருக்குல்ல, அது வெறும் அழகு மட்டும் கிடையாது, ஆரோக்கியமான அழகு. அந்த கேட்டகரி தான் இந்த பியூட்டி அண்ட் வெல்னஸ். இதோடைய ஜூரியா இருக்கக்கூடிய பிருந்தா சிவகுமார் அவர்களை வாஞ்சையோடு மேடை கிடைக்கிறோம். வாங்கம்மா, அரங்கம் நிறைந்த கரவொலி அவங்களுக்கு தாங்க. அவங்க குடும்பத்தை பத்தி சொல்லவே வேண்டாம். அப்பா மார்க்கண்டேயர், அண்ணன் அகரத்தில் தொடங்கி சிகரத்தில் நிற்கிறார், தம்பி உழவர்களை உயர்த்தி பார்க்கிறார், தங்கை இங்கு பொதுநலத்தோடு இந்த ஹோம்பிரனர் அவார்ட்ஸில் வந்து நிற்கிறார். இந்த குடும்பம் தாங்க பெரிய குடும்பம். வாழ்த்துக்கள் சிவகுமார் ஐயாவினுடைய குடும்பத்திற்கு. ஓகே, சோ இந்த பியூட்டி அண்ட் வெல்னஸ் இந்த கேட்டகரியில அவார்ட் யாருக்கு அப்படின்றத ஏவில பார்த்துலாம். ஓவர் டு தி ஏவி ப்ளீஸ். இயற்கையின் கண்கள் வழி உலகத்தை காணுபவர், மூலிகையின் குணத்தை நம் முன்னோர் வழி பேணுபவர் சத்யபாமா நாச்சியார். நான் சத்யபாமா நாச்சியார், ஃபவுண்டர் ஆஃப் சத்யா என்ஸ்கோ ஹெர்பல்ஸ் பிரைவேட் லிமிடெட். திருநெல்வேலியின் ஒரு எளிய வீட்டில் பிறந்தவர். இன்று என் ஸ்கொயர் ஹெர்பல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் உரிமையாளர். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஹெர்பல் ஸ்டீம் பேக். இந்த ஸ்டீம் பேக் கோல்டு, காஃபி, ஸ்னீசிங், ஹெட்ஏக்கு எல்லாத்துக்குமே மென்தாலுக்கு ஆல்டர்னேட்டிவாக எடுத்துகிட்டு வந்தோம். இது வெறும் மூலிகை பயணம் அல்ல, இச்சமூகத்தின் மீது அன்பு கொண்ட ஒரு தாய்மையின் ஆராய்ச்சி தேடல். திருநெல்வேலியில் நிறைய படித்த பொண்ணுங்க, டேலண்டான பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. வடக்கன்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற நானே பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பித்து 10 பேருக்கு வேலை கொடுத்துருக்கும் போது உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. முடியாது என உலகம் சொன்ன போதும் முடியும் என தன்னை நிரூபித்த மூலிகையின் நாயகி சத்யபாமா நாச்சியாருக்கு பியூட்டி அண்ட் வெல்னஸ் கேட்டகரியில் இந்த விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது நம் சுயசக்தி மேடை. ஓகே, லெட்ஸ் இன்வைட் ஆன் ஸ்டேஜ் சத்யபாமா நாச்சியார். ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம் சத்யபாமா நாச்சியார் அவர்களுக்கு. குட்டியா ஆரம்பிச்சு விதை போட்டு தன்னுடைய குழந்தைக்காக ஆரம்பிச்ச ஒரு வேலை இன்னைக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்றப்போ பெருமை. நீங்க ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். நான் திருநெல்வேலி மாவட்டம் வடக்கன்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இருந்து வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரைவேட் லிமிடெட் ஆகும்னு நினைக்கல. நான் ஃபஸ்ட்டு பண்ண ப்ராடக்ட்டை இந்தியாவில் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கீங்க, பேட்டன்ட் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்றதுனால ப்ரைவேட் லிமிடெடாக மாற்றிட்டேன். பொண்ணுங்களை படிக்க வைக்கணுமா அப்படின்னு யோசிக்கிற காலகட்டத்தில் என்னை கோயம்புத்தூருக்கு அனுப்பி வச்சு ஃபுட் சயின்ஸ் நியூட்ரிஷன் படிக்க வச்ச எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். அகைன் என் ஹஸ்பண்ட் இங்கே வந்திருக்காங்க. என்னோட அத்தை பையனை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். என்ன தான் கல்யாணம் பண்ணுவேன் அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி யார் வேணால் பண்ணலாம். ஆனால் என்னோட ஆசை என்ன, என்னோட விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேக் போனாக இருந்த என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க அப்ராடில் தான் இருப்பாங்க. வந்த டைமில் கூட குவாலிட்டியான நிறைய டைம்ஸ் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது எனக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க, ஆம்லேட் போட்டு வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். அகைன் என்னோட 2 பசங்க
பசங்களுக்கு நான் தான் சொல்லிக் கொடுப்பேன். எல்லாரும் நினைப்பாங்க வீட்டையும் பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்க்குறது கஷ்டம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணால் போதும் குழந்தைங்கள நல்லாவே பார்த்துக்க முடியும். ஸோ என் குழந்தைங்களுக்கும் என்னை அட்ஜஸ்ட் பண்ணி நான் சம்டைம்ஸ் மீட்டிங் அது இதுன்னு போயிடுவேன். அப்போ கூட அவங்க வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் 9 பேர், 8 பசங்க, நான் ஒரே ஒரு பொண்ணு. என்னோட 2 அண்ணனுங்க, 2வது அண்ணன் 3வது அண்ணன், அவங்க தான் எங்கள் வீட்டுக்கோட காட்ஃபாதர்னு சொல்லலாம். நான் ஒவ்வொரு தடவையும் உடஞ்சி போகும்போதெல்லாம் உன்னால் முடியும் அட்வைஸில் கூட என்னை காயப்படுத்தாத அந்த 2 நல்ல ஜீவன்களுக்கும் இந்த அவார்டை நான் டெடிகேட் பண்ணுறேன். ஆனால் இந்த அவார்டு இல்லை, இனி எத்தனை அவார்டு வாங்கினாலும் உங்கள் 2 பேர்த்துக்கு தான் நான் டெடிகேட் பண்ணுவேன். யூசர் ஃப்ரெண்ட்லியான ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம தாத்தா பாட்டி காலத்தில், நம்ம அம்மா அப்பா காலத்தில் நம்ம பயன்படுத்தின மூலிகை மருத்துவத்தில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ இனிமேல் டே டு டே லைஃப்பில் வர சின்ன சின்ன இஷ்யூஸ்க்கெலாம் ஹாஸ்பிட்டல் போகாமல் கிச்சனுக்கு போங்க, ஹோம் மெடிசினே நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும். ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான உலகத்தில் நான் அடுத்த ஜெனரேஷனை வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த ப்ராடக்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். ஒன்னே ஒன்று உறுதியாயிருச்சு, அடுத்த சீசன்ல அதிகமாக அவங்க கூட ஆங்கரா வந்துருவாங்க. மூச்சே விடாம உங்களுடைய உயர்ந்த லட்சியங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள்மா. எஸ்பெஷலி சார் கிட்ட அந்த ஃபிஷ் ஃப்ரைக்கும் ஆம்லேட்டுக்கு ஒரு வாழ்த்து சொன்னேன்னு சொல்லுங்க. ஸ்வீட் ஃபேமிலி, தேங்க்யூ ஸோ மச்மா. செல்வம் சார், இளம் அந்த ப்ரோ சான்சலராக இருந்துட்டு இருக்கீங்க. அண்ட் அவ்வளோ நல்ல விஷயங்கள் பல வருஷமாக செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப நேர்த்தியாக சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க கல்வித்துறையில். இப்போ இன்னைக்கு பெண்களுக்கான அங்கீகாரம் அப்படின்றப்போ இதை நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். கல்வித்துறையில் பெண்களுக்கான அந்த ஒரு முன்னேற்றம் எப்படி இருந்துட்டு இருக்கு, அதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பாரதிதாசன் சொன்னதான் ஞாபகம் வருது. எங்கு காணணும் சக்தின்றாரு, இங்க பார்த்தா எங்கே காணணும் சுயசக்தியா இருக்கு. அடுத்து வைரமுத்து வரிகள் சொல்றாரு, பெண் நகை கேட்கவில்லை மைத்தல் கேட்கின்றாள், வீடு வாசல் கேட்கவில்லை கல்வி கேட்கின்றாள், கொடுத்து பாருங்கள் ஆண்களையும் காப்பாற்றுவாள் என்றார். இங்கே காப்பாற்றி கொண்டு இருக்கின்றார். எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் அட்மிஷன் பண்ணுறோம். ஸ்லோலி கேர்ள்ஸ் பாய்ஸை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. நீங்கள் இங்கே இன்ஸ்டியூஷனில் இருக்க எல்லாரும் ஒத்துப்பாங்க. நீங்கள் மெரிட்டோரியஸ் பார்த்தீங்கன்னா பாய்ஸோட கேர்ள்ஸ் அதிகமாக இருக்காங்க. பொறுப்பு அதிகமாக இருக்குது, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் பெஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் இந்த வேர்ல்டுன்னு கேட்டிங்கன்னா இந்திய பெண்மணின்னு தான் சொல்லணும். சிறந்த நிதி அமைச்சர் இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள பெண்மணிகள் தான். அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாடு வளர வேண்டும் என்றால் பெண்கள் வளர வேண்டும். இந்தியாவில் பெண்கள் வளர்ந்து கொண்டிருக்கார்கள், இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கின்றது. தேங்க்யூ. இதை விட சிறப்பான ஒரு பதில் சொல்ல முடியுமா தெரியல. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி மேம். சக்தி சுயசக்தி உன்னை சுற்றி சுற்றி